அன்பு நான்காமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னமேயே கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டு கடவுளை வழிபட்டவர்கள் என்ற காரணத்தினால் சூத்திரர்கள், கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்ட சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள் தான். அப்படி கடவுளை கண்ட சூத்திரர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்கள் முன்னால் இப்பொழுது நான் இருக்கிறேன். ஏனென்றால் அது இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒரு ஆத்ம சாதகனுடைய வாழ்விலே ஒன்று கடவுளை தேடுகின்ற பகுதி, சாதக நிலை என்று பெயர், சாதக தசை என்று சொல்லுவார்கள், சீக்கர் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவ சமயத்திலே, தேடுகிறவர் அப்படின்ட்டு. அடுத்தது ரியலைசேஷன், கடவுளை உணர்கின்ற, பார்க்கின்ற, தெரிந்து கொள்கின்ற பகுதி. அடுத்தது கடவுளை உணர்ந்த பிறகு தான் உணர்ந்த அந்த கடவுளை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பகுதி. இந்த மூன்று பகுதி இருக்கும். நாலாவது ஒரு பகுதி இருக்கும், அது பாப்பாங்க கூட சண்டை போட்டுன்னு மோதிக்கினே முட்டிக்கினே இருக்கிற பகுதி ஒன்று இருக்கும். அது ரியலைஸ்டு சோல்ஸ் வெளியில பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ஓட்டிக்கும் தானாகவே. அதுக்கு நம்ம எந்த சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது அவருடைய இயல்பு. அது தன்னை தவிர வேற யாராவது வசதியா இருந்துடக்கூடாதுன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு. அதனால யாராவது வசதியா ஷைன் பண்ணாங்கன்னா அவங்களை முடிஞ்ச வரைக்கும் அமுக்குன்னு அமுக்குவான். அப்படியே மீறி ஷைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல பழியும் வதந்தியும் பொய்யும் போட்டு நக்கல் அடிக்கிறதும் கிடல் அடிக்கிறதும், அந்த ஒரு இழிந்த அநாகரிகமான ஒரு இனமாக அது இருக்கிறது. அதிலே பிரம்மேந்திரர் போன்றவர்களும் வரத்தான் செய்கிறார்கள். அதுக்கு நாம் என்ன செய்யறோம்? அதனால இந்த பகுதி அவர்களையும் இதே போல தொந்தரவு. பிரம்மேந்திரரும் அதே போல நிறைய தொல்லைக்கு, ஏன்னா ஜாதி ஆதரிக்கல, வர்ணாசிரமம் இல்லைன்னு போல்டா ஓப்பனா சொன்னாரு, பிரச்சாரம் பண்ணாரு. அதனால அவருக்கு கூட யாரையும் விட்டு வைக்கிறதே கிடையாது, எல்லாரையுமே தொல்லை கொடுக்கறது. அப்புறம் அந்த தொல்லைகள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அவன் தொல்லை கொடுக்குறான் அப்படின்ட்டு போய் இந்த மாதிரி காஞ்சி மடம் பிராமண பீடாதிபதிகள் கிட்ட போய் வத்தி வைக்கிறது. வச்சோன்னா அவங்க உடனடி இது எதுக்கு வளர விட்டு வெட்டுவானே, முளைகளை கிள்ளி ஒட்டுறத விட்டுட்டேன்ட்டு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு காலி பண்ண வேண்டியதெல்லாம் காலி பண்ணி, கொலை பண்ண வேண்டியவங்களாம் கொலை பண்ணி, ரொம்ப கொடுமை. அது ஒரு பகுதி இருக்கிறது. அது கடைசி பகுதி. அது ஒரு ஞான பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் வருகிற கடைசி பகுதி. இப்படி நிறைய பகுதிகள் உண்டு. ஆன்மீக வாழ்விலே நிறைய பகுதிகள் உண்டு. இப்போ எனது பகுதியிலே நான் சொன்னது பல முறை உங்களுக்கு சொன்னது தான். 10 வயதிலே சிறுவனாக இருக்கும் பொழுது, இப்போ தாத்தா 7 வயசுல மறிக்கிறார். அப்பொழுது சாமியாராயிடுன்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிடுறாரு. அவரை 10 வயசுல இங்கே வளவனூரில் ஒரு ஃபோட்டோ கீழே விழுது, பார்த்தா ரமணர் ஃபோட்டோ. எங்கள் அப்பா பெரியாரிஸ்ட்னா, பெரியாரிஸ்ட்டு நம்பர் 1 பெரியாரிஸ்ட். இன்றைக்கும் கூட இந்த பழைய இவங்க சொல்கிறாங்க, வளனூரில் இருக்கிறவங்க, அவங்க அப்பா பெரியார், வளனூரில் இருக்கிற பெரியாரிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் லீடரே அவங்க அப்பா தான், அவங்க புள்ள எப்படி சாமியாரை உட்காந்துக்கிறாருன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க நம்ம அன்பன்கிட்ட. அந்த மாதிரி பெரியாரிஸ்ட் அவர். அவருக்கு அதுக்கப்புறம் எப்படியே ரமணரை பிடிச்சிட்டு இருக்குது பொழுது அவரை புணுலாம் அறுத்து போட்டுட்டு அந்த நான் யார் தத்துவம், அந்த புஸ்தகம்லாம் வச்சிருந்தார், நான் யார் தத்துவம் புஸ்தகம். அந்த போட்டோ கீழே அதை எடுத்து பார்த்தா யாரோ எனக்கு சொல்ற மாதிரி இருந்தது, இந்த சாமியார் நீதாண்டா அப்படின்னு. அப்புறம் எங்கள் அண்ணையார்கிட்ட கேட்குறேன், அவங்க தெரியல, அவங்களுக்கு தெரியல, அப்போலாம் இவ்வளோ பிரபலம் இல்லை அவரு. அப்பா வரட்டும் நான் கேட்டு சொல்கிறேன்னுங்க. அப்பா வந்தோடனே சொன்னோன்னே அப்புறம் அவர் ரமணர் இவர் அப்படின்ட்டு ஏதோ வளர்றான், போய் எடுத்து படுறப்படான்ட்டு சரின்னு போயிட்டேன். அதுதான். அதோட நீ விட்டீங்கன்னா 19 வயசுல திருவண்ணாமலைக்கு வேலைக்கு சேர்றேன், அரசு வேலையில தான். சொன்னோடனே திருவண்ணாமலை, அவர் பெரியார் சேர்க்க ரொம்ப நாங்கள் இதெல்லாம் ரொம்ப போனதில்லை, கோயில் குளம் அந்த மாதிரிலாம் சுத்தந்தெல்லாம் இல்லை. அம்மா வரைக்கும் வீட்டில் சாமி கும்பிடுவாங்க, பண்டிகை கும்பிட்டதோட சரி. அப்புறம் அது திருவண்ணாமலையை பார்த்தோன்னா அந்த கோயிலெலாம் எனக்கு அவ்வளோ ஆசையாக போச்சு. என்னோட இவ்வளோ பெரிய கோயில் இருக்குது, விடக்கூடாது, நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் தினம் சாமி சுற்றிடணும்னு சொல்லிட்டு
அது மாதிரி சுற்றும்போது தான் அந்த உண்ணாமலை அம்மா சன்னிதியில் தந்தையார் நேர்மையாக இரு, அதுதான் கடவுள்னு சொல்லி, உண்மை பேச அதுதான் கடவுள் அப்படி சொல்லி வளர்த்துனாரு. பாப்பானுங்க அடிக்கிற அட்டுழியத்தெல்லாம் சொல்லுவார். அது கூட வேலை செய்கிற ஒரு பிராமின் சேஷ் மாஸ்டர் வந்து எப்படி காசு சிறு சேர்த்து வச்சு அப்போ பிரபலமாக இருக்கிற நாட்டிய நடிகை கிட்ட போயிட்டு வரோம். அப்போவே அந்த மாதிரி 5000 அந்த காலத்தில் ரொம்ப பெரிய தொகை, 5000 ரேட்டா. ஒரு நல்ல சென்ட்டுக்கிட்டலாம் போட்டுன்னு அது பண்ணி கிளம்பி போயிடுவான். அதை பெருமையாக வேற சொல்லுவான். வந்து வைஜெயந்தி வேற பேர் சொல்லிட்டேன்னா இது வேற அவங்க எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு வேற ஒரு கும்பல் இருக்கான். இருந்தாலும் அந்தம்மா வந்து அவங்க அந்த மாதிரி பிராமணருக்கு தொட்ட பிராமணத்தோட வேற யாரையும் தொட விட மாட்டாங்களாம். அதெல்லாம் ஒரு பெருமையா. அந்த வேசிலேயே பிராமண வேசி. அது அப்புறம் தான் பார்த்தா இது எல்லா இடத்துலையும் இருந்திருக்குது. இதில் போனால் இங்கிலாந்தில் போனால் வெள்ளைக்கார விபச்சாரி வந்து கருப்புக்காரனை தொட விட மாட்டாளாம். ஏன்னா அவங்க கூட போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளைக்காரனுக்கு வரமாட்டாளுங்கண்ணா. இதை இங்கேருந்து போன ஒரு பிராமணன் எழுதுறான். அவன் போய் பார்த்துக்கிறான். போன உடனே அவன் அந்த தெருவில் நின்று இருப்பாங்க இல்லையா, அப்புறம் இவன் போய் கூப்பிட்ட உடனே அவனுக்குன்னு அடியாளுங்களாம் வரணும். அவனுக்கு வந்து 2 அடி விட்டாலும் அந்த காலத்திலேயே கதையில் எழுதுறான். அவன் 2 அடி விட்டோடனே வாயெல்லாம் ரத்தமாகிடுச்சான். என்னன்னா பிளாக்கி இவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பாப்பானுங்களுக்கெல்லாம் அங்கெல்லாம் மரியாதைலாம் கிடையாது. அவனையும் கருப்பன் தான். சரி, பிளாக்கிலாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதனால 2 உத கொடுத்து தெடுத்துனாங்கன்னு எழுதுறான் இவன். புரியுத என்னன்னாலும் நடுது பாரு. இவங்க வசதின்றதும் பெரிய இவங்கன்றதும் ரொம்ப மோசமான கும்பல். அப்போ என் தந்தையார் அதெல்லாம் சொல்லுவார். அவன் பண்ண இந்த மாதிரி ஒரு மனைவிக்கு கூட உண்மையா இல்லாத ஒரு கணவன் அவன் என்ன ஒரு சொல்லிட்டு போவான். இந்த மாதிரி சென்று பொண்ணு சிறு காத்து வச்சு 5000 ரூபாய் பெரிய பணக்காரன் மாதிரி போயிட்டு வருவான். வந்து அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் கோயிலுக்கு போனால் இவர் பிராமணனை தொட்டு வாங்கோ முன்னால வாங்கன்னு இவருக்கு தான் மரியாதை கொடுக்குறதும், இவர் அந்த கோயிலில் இருக்கிற பூசாரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எல்லாம் பார்த்து தான் வெறுத்து போயிடுறாரு இவர். அந்த ஒழுக்கம் கேட்ட பாப்பானா இருந்தால் போதும், அவன் தான் வசதி. ஒழுக்கமான இவங்களா இருந்தால் நான் பிராமணா இருந்தாலும் அவங்க மட்டும் இதெல்லாம் அங்கே நடக்கிறத சொல்லுவார். அப்புறம் பெரியார் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அப்புறம் தான் அப்புறம் திருவண்ணாமலையில் போயிட்டு அந்த பார்த்த உடனே அந்த கோபுரம்லாம் அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து அண்ணாமலையார் எனக்கு தரிசனம் தந்த நாள். அதனால அண்ணாமலையார் தொடர்பானது எல்லாம் நீங்கள் இதெல்லாம் மறக்கக்கூடாது. என்னால் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. நான் வீடியோவிலே பார்த்தா ஃபேஸ்லாம் சில இதெல்லாம் டயர்டாக இருக்குது. ஒரு பாப்பா போட்டான் கமெண்ட்டு, உன்னை பார்த்தாலே டயர்டாக இருக்கிற, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கப்போ அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது. டயர்ட் ஃபேஸ்லாம் ரொம்ப டயர்டெல்லாம் இருக்குது. சரி, ரொம்ப நாளாக நம்மளால் பிரிச்சிங்களேன் பண்ணுறதுக்கு. அதனால் அப்படி தொகுப்பாக அப்படி லைட்டாக சொல்லின்னு போகலாம். அண்ணாமலையார் நேரில் தரிசனம் தந்த நாள்னவு அதில் இதெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என்னுடைய அன்பர்கள் அதுக்காக சொல்கிறேன். இப்படி அங்கே போனால் அந்த முதல்ல நுழைஞ்ச உடனேயே என்னையும் அறியாமலே அந்த நந்தி ஆண்டவருமா அந்த திருக்குளம் இருக்கு இல்லையா, அதனால இந்த சாட்டையை இப்படி ஒரு பட்டனை கட்டிட்டேன். நேரத்துக்கு இந்த உலக வாழ்க்கை இந்த சாட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு அந்த குளத்தில் குளிச்சுட்டு அப்படி போய் உக்காந்துக்கலாம் அப்படின்ட்டு தானாக தோணி ஒரு பட்டனையும் கட்டிட்டேன். அப்புறம் திடீர்னு புத்தி வேலை செஞ்சு என்ன நம்மளுக்கு என்ன ஆச்சு, நம்மளுக்கு ஒன்றும் எந்த குறையும் இல்லை, நல்லா தான் இருக்கிறோம், நம்ம ஏன் இப்படி திடீர்னு இப்படி ஒரு விரக்தி வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தோணி திரும்ப பட்டன் போட்டுக்கினேன். உடனே போயிட்டு சுற்றி வரும்போது பார்த்தா ரிட்டர்னில் தான் பார்த்தா நான் அப்படி போய் உக்காந்துக்கலாம்னு நினச்ச இடம் ரமணர் உக்காந்துருந்தா பாதாள லிங்கேஸ்வரர் அந்த இடம் கரெக்டாக நினைக்கிறேன் அங்கே போய் உக்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்பவும் தெரியல. அப்புறம் வந்து பார்த்தா அப்படி இருக்கு. அப்புறம் போக தான் அதெல்லாம் தொடர்புபடுத்தி பார்க்கும்போது தான் அந்த சின்ன வயசில் எனக்கு ரமணர்னு சொன்னது சுத்தமாக மறந்துடுச்சு. நம்ம 10 வயசுல நடந்த இன்சிடென்ட் எங்க அவ்வளோவா ஞாபகம் இருக்கு. அதுக்கு பிறகுதான் உண்ணாமலையம்மன் கிட்ட தந்தையார் இப்படி நேர்மை தான் கடவுள், உண்மை தான் கடவுள், உண்மை பேசி வாழ் இப்படிலாம் சொல்லி வளர்த்தார். லஞ்செல்லாம் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த டெய்லி போயிடுவேன். காலையில் ஆனால் எழுந்திரிச்சு கிரவுண்டில் போய் ரன்னிங்லாம் பண்ணி
இது இந்த மாதிரி இப்படி ஒரு திக்கின மாதிரி சொல்றான்ல காலையில ஆனா வந்துன்ட்டு அதெல்லாம் நக்கல் அடிக்கிறானுங்க. அதெல்லாம் அவங்களுடைய ஆன்மீகம், பிராமணனுடைய ஆன்மீகம் சேப்பா இருக்கணும், பிராமணா இருக்கணும், அப்படியே ஒரு சரளமா சொற்பொழிவு கொடுக்கணும், அப்படியே என்னென்னமோ இருக்கும் அவங்களுக்கு. எல்லாமே மெட்டீரியலிசம், அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து அந்த உள்ளார்ந்த இதெல்லாம் இருக்காது. கிறிஸ்டியானிட்டியில் கொஞ்சம் அலசி வச்சுக்கிறாங்க. அந்த ஹோலி ஸ்பிரிட்டு இறங்கி பேசுதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அவங்க பேசுகிறவங்க லேசாக திக்கி பேசுவாங்க. அப்படின்னா அந்த ஹோலி ஸ்பிரிட் இருக்கு அவங்க கிட்ட. அதனால அந்த மாதிரிலாம் அவங்க வச்சுக்கிறாங்க. கரெக்டாக தான். இவங்க அடிக்கிறது இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஆழ்ந்த அறிவோ அந்த இறைநிலைகளில் இருக்கிறவங்க பல்வேறு நிலைகளில் இருக்கிறவங்க நிலை ஆழ்ந்த அறிவோ ஒரு மண்ணுமே கிடையாது. தெரியுதா? ஒரு ஸ்லோகம் பண்ணிக்க ஒரு மந்திரம் ஒதுக்க ஒரு யாகம் பண்ணிக்க, ஒரு ஸ்லோகம் சொல்லிக்க ஒரு மந்திரம் ஒதுக்க ஒரு யாகம் பண்ணிக்க, இதுலேயே இருக்கிறானுங்க. அவனுக்கு வந்து நம்மளை வந்து நக்கல் அடி. நம்மளார் தரிசனம் பெற்றோன்னு சொன்னால் அடுத்த செகண்டே பயம் வரணும்ல. பயபக்தி தானே அது. கீரல் கூட வராது. அந்த விதத்தில் தான் பெரியார் எல்லாம் கூட பாராட்ட வேண்டியதார். ஏன்னா அவர் சொல்கிற நாத்திகனே பிராமணன் தான். கடவுள் நம்பாத நாத்திகனே அங்கே பூஜை செய்கிற பிராமணன் தான். அவனுக்காண்டி கடவுள் இருக்கிறான்ற எண்ணம் இருந்ததுன்னா அதுக்கான செயல்பாடுகள் எல்லாம் கிடையாது அவனுக்கிட்ட. எல்லாம் அவர் கரெக்டாக தான் சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் அப்புறம் பெரியார் போய் சொன்னால் நான் வந்து பெரியாரிஸ்ட்டு, அவன் வந்து நாத்தியம் பேசுகிறான், அந்த மாதிரியே இருப்பானு. சீப்பான மனு எல்லாத்துலேயுமே வளைச்சி வளப்பு ஊட்டி ரொம்ப மோசமான கும்பல். அதுக்கு பிறகு அவர் அப்போ இந்த அளவுக்குலாம் இருக்காது. தினம் காலையில் ஆனால் நல்லா எக்ஸசைஸு, கராத்தே, பாக்ஸிங்கு அதெல்லாம். நான் அந்த சுற்றுப்பட்டு நிறைய கொடுத்தனத்தில் இருக்கேன். அதில் ஒருத்தர் வந்து பாக்ஸரு, அவங்க பையனுக்கு ஃப்ரெண்டு, அவன் கராத்தே பெல்ட்டு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க காலையில். எல்லாமே கராத்தே, பாக்ஸிங் காலையில். ஆனால் இது அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து சாயங்காலம் வந்தோடனே நேராக கோயில் போனால் ஒரு மினிமம் 1 hour இருப்போம் திருவண்ணாமலை கோயில். ஆசை தீர சுற்றுறதுன்றது அப்போ தான். நல்லா நிம்மதியாக போய் சுற்றின்னு ஒரு சாமியாக கும்பிட்டுக்கினேன். கட்சிதர ஒரு கோயில் விடக்கூடாதுன்ற மாதிரி. அப்போ கூட அந்த இதெல்லாம் தெரியாது ரொம்ப. எனக்கு புத்தி தெரிஞ்சு நான் ஒரு ரூபாய்க்கு ஒரு கற்பூரம் வாங்கி கூட கொடுத்து அண்ணாமலையார் சாண்டி இதெல்லாம் யாத்தினதே கிடையாது. அப்புறம் தான் ஞாபகம் வருது அதெல்லாம். தந்தையார் நாத்தியம் வரதோட கோயிலுக்கு எவ்வளோ போய் அந்த பழக்கம்லாம் இல்லை. அதனால அந்த வீட்டில் சாமி கும்பிட்றதோட சரி. இங்கே ஆனால் வெள்ளிக்கிழமையான சூர்மணியர் கோயில், இங்கே பஞ்சாயத்து போர்டில் மாரியம்மன் கோயில், பிள்ளையார் கோயிலுக்கு அம்மாவை கூட போயிட்டு வர்றது ரொம்ப பழக்கலாம் இல்லை. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா நம்ம ஒரு 4 நாளுக்கு கற்பூரம் வாங்கி கூட அண்ணாமலையாருக்கு நம்ம கொளுத்தண்டே இல்லை. ஆனால் அவங்க என்ன மகனே எனக்கு வாரி அணைக்கிறாங்க. அதனால தான் சொல்ல வரும். அந்த புறச்சடங்குன்றது 2வது தான். அந்த உள்ளத்தை தான் பார்க்குறாங்க. அது மாதிரி சாயந்தரம் போயிட்டு சுற்றும் போது அப்போ தான் ஒரு முறை உண்ணாமலை அம்மங்கிட்ட அந்த சண்டிகள் சுற்றி தரமாக தந்தையார் சொல்கிற மாதிரி நான் லஞ்செல்லாம் வாங்காம நேர்மையாக இருக்கிறேன் எல்லாம். அதை சொல்லி இதை போல் நான் வந்து லஞ்செல்லாம் வாங்குறதில்ல, நேர்மையாக இருக்கிறேன், அப்பா அம்மாவெல்லாம் மதிக்கிறேன், நான் வந்து பரிசுத்த வாழ்வு வாழறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொன்னேன். ஆனால் உண்ணாமலை பரிசுத்த வாழ்வு வரேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஃபீட்பேக். உண்ணாமலை மட்டும் பதில் வந்துதா யாருக்குன்னா, இது வரையும் எல்லாரும் போறீங்கோ ஜேன்றீங்கோ, அண்ணாமலையா இருக்காரு, உண்ணாமலைமன் வர்றாரு, யாருக்காவது உண்ணாமலை பதில் சொல்லி பேசி இருக்கிறாங்களா? ஆனால் எனக்கு ஃபீட்பேக் வருது. உண்ணாமலை அம்மா கலகலன்னு சிரிச்சாங்க. முதல்ல அவங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. நான் பரிசுத்த வாழ்வு வாழறேன்னு எதுவுமே தெரியல எனக்கு. நான் பரிசுத்த வாழ்வு வாழறேன்னு அவங்களாலே சிரிப்பு தாங்காம கலகலன்னு சிரிச்சாங்க. இதுக்காக சிரிக்கிறீங்க, இன்னும் அப்புறம் எப்படி தான் வாழணும் நீங்கள் சொல்லுங்க, நான் அப்படி வாழ்ந்து காட்டுறேன். 19 வயசு தான், அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த அவங்க சொன்னால் அதெல்லாம் இல்லை, நீ நல்லவன் தான் ஆனால் பரிசுத்தமானவன் இல்லை. அப்படின்னா இன்னும் எப்படி வாழ்ந்தா பரிசுத்தமாகணும் சொல்லுங்க, நான் வாழறேன் அப்படின்னு. இல்லை ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமாவாங்க, உனக்கு என்ன ஞானம் வரல அப்படின்னா. ஞானம் ஒன்று இருக்குதான்னு அப்போ தான் கேள்வி ஒரு ஞானன்றதை பற்றி அப்போ தான் கேள்வி பண்ணும். பசங்களுக்கு பேர் வச்சுருப்பாங்க ஞானம் அப்படின்னு கூப்பிடுவாங்க, அது அஞ்ஞானமாக இருக்கும். அதனால் அது வந்தோடனே அங்கேருந்து வந்தோடனே அந்த சுற்று இதில் ஒருத்தர்கிட்ட ரேத்து வீட்டில் ஒரு கப்பல் இருந்தாங்க, யங் கப்பல். அவங்க அவர் அண்ணன் கூப்பிடுவேன் நான். அண்ணா என்ன மாதிரி ஞானம்னு ஒன்று இருக்குதா அண்ணா? ஆமாம் தம்பி, ஞானம்னு ஒன்று இருக்குது, ஞானம் வந்தால் தான் ஞானி,
ஞானம் வரலன்னா ஞானிகள் அப்படின்னாரு அவரு. மறுநாள் போய் உண்ணாமலை சொன்னார், ஏனியா அப்போ ஞானம் இதுதான் உனக்கு ஞானம் வரும், இந்த பிறவிலே ஞானம் வரும். நீ ஏற்கனவே ரமணராக இருந்தாய், அப்புறம் ஒரு நாளும் ஒரு கான்வர்சேஷன் சம்பந்தராக இருந்தாய், அதெல்லாம் அப்புறம் நேற்று சொன்ன மாதிரி இது என்னுடைய செல்ஃப் கான்வர்சேஷனாக இருக்கலாம் இல்லையா, நானே இப்படி உண்ணாமலை சொல்கிறாமோ அறினோனி, அப்போ தான் உனக்கு ஞானமும் வராது ஒன்றும் வராது, நீ நான் சொல்கிற மாதிரி பாவனை பண்ணிப்பாரு அப்படின்னாங்க. பண்ணவே முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணாலும். அதான் நான் நிரூபிச்சு வேறு அனுப்புகிறாங்க. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அதையெல்லாம் மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சரி உண்ணாமலை மாதிரி நம்மகிட்ட பேசுகிறாங்க எதையாண்டா சொல்லிட்டு, நான் இந்த பள்ளி காதல்னு ஒன்று வரும் சின்ன வயசில், யாராவது பையனும் பொண்ணும் ஒரு காதல் மாதிரி சின்னதாக வரும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு, நம்ம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னு கேட்கலாம் சொல்லி எனக்கு நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி, அதை உங்களுக்கு அதை யூடியூப்பில் இருக்குது, த கிரேட் கைடன்ஸ் ஆஃப் உண்ணாமலை அம்மை அப்படின்னு போட்டுருக்குறேன். உண்ணாமலை அம்மனுக்கு வழி காட்டினாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் நினச்சி கூட பாருங்க, 19 வயசில் இப்படி கேட்குறேன், அதுக்கும் சிரிக்கிறாங்க. என்னன்னா, உனக்கு காதல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ எப்போ அதெல்லாம் கடந்து வந்துட்டேன் 19 வயசுல. உண்ணாமலை என்னடா இது? அப்போ நான் சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை, இப்போ என்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு சொல்கிறேன். என்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னா, அதுக்கு தான் அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, உன்னை பற்றி உனக்கு தெரிந்ததை விட அதிகமாக எனக்கு தெரியும். உண்ணாமலை சொன்னேன். இவ்வளோ பெரிய இது இல்லை, இவ்வளோ 65 வயசு ஆயிடுச்சு, எனக்கு மரங்களை பாரு உண்ணாமலை. புரியுதா? கடவுள்னா என்ன? நம்மை பற்றி நமக்கு தெரிஞ்சதை விட அதிகமாக அவங்களுக்கு தெரியும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, உன்னை பற்றி உனக்கு தெரிந்ததை விட எனக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னா. அப்புறம் சொன்னாங்க, உனக்கு காதல்லாம் இல்லை, நான் உனக்கு அதை நிரூபித்து காட்டுறேன்னாங்க. அதை அந்த இதில் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், கிளாஸில் தான் சொல்லி அதை வீடியோ ஏற்றிருக்கிறாங்க. நீ அதை பார்த்துங்க எப்படி நிரூபித்தாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வளர்த்துக்கினே வராங்க. உண்ணாமலை அம்மன் தானே வளர்க்குறாங்க இப்போ, என்ன இல்லையா? உண்ணாமலை அம்மனும் அண்ணாமலை இருந்தானே வளர்க்குறாங்க. அப்புறம் ஒரு நாள் போயிட்டு, இது நீங்கள் சினிமாவில் வர மாதிரி நேராக இப்படி ஆகாயத்தில் அப்படி மகனி அப்படின்னு காட்டுறாங்க இல்லை சினிமாவில், அசரேரி மாதிரி. அப்படி இல்லாமல் நீ மனுஷுக்குள்ளே தானே பேசுகிறீங்க அப்படின்றதுக்கு தான். அப்போ தான் அந்த சொன்னேன், உனக்கு ஞானம் வந்தால் தான் தரிசனம் பண்ண முடியும். உனக்கு ஞானம் வரல, பின்னாளில் ஞானமாகி பரிசுத்தமாகி வரும்போது நாங்கள் நேரிலே உனக்கு தரிசனம் தரோம். அப்போ உனக்கு இப்போ நான் மனசுக்குள்ளே பேசுனது எல்லாம் அப்போ நிஜம்னு உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதையெல்லாம் நான் சனி ஞாயிறானா இங்கே வந்துடுறேன் வீட்டுக்கு, வளனூருக்கு தான், ரயில்வே ஸ்டேஷனில் அப்பா ஸ்டேஷன் அந்த காலையில் இருக்கு. யார்கிட்டே சொன்னதே கிடையாது இதையெல்லாம். பெரிய சகோதரியார் கூட போன வாரம் ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்ககிட்ட நான் என்ன சொன்னதே கிடையாது. உண்ணாமலை அம்மா இவ்வளோ கான்வர்சேஷன் நடந்துனே, இந்த பக்கம் சாதாரணமாக தான் நான் நடந்துக்கிறேன். ஏன்னா எனக்கே அதில் கன்ஃபர்மேஷன் வரல, இது மனப்பிரம்மனை கிண்டல் வச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் 19 வயசு, அதுக்கப்புறம் நான் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் தான் அங்கே இது பண்ணேன். அதுக்கப்புறம் பிஇ சிதம்பரத்தில் எல்லாம் சேர்ந்தேன். அது உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் குருவை காட்டு சொல்லி, அப்புறம் குருநாதர்கிட்ட போயிட்டு எல்லாம் இது பண்ணேன். அது நடுவில் இது கோபுரத்தடி பிள்ளையார் எப்படி வசிய மருந்துலேருந்து என்ன காப்பாற்றினார்னு போன சண்டே வகுப்புல எதுவும் சொன்னவங்களுக்கு இல்லையா, எப்படி அவர் மருந்து வைக்கணும், எங்கள் தந்தையாரையும் இப்படி திருத்தினாங்க. அவரு நிரூபணமாக காட்டணும். அதுலேருந்து என் தந்தையார் மொத்தமாக பெரியாரிஸ்டாக இருந்து திரும்பிட்டார், டோட்டலாக திரும்பி. அவர் அவர் ஒரு பக்தர், ரொம்ப பெரிய பக்தராக அவ்வளோ அவரே சொல்லிட்டார். நான் சும்மா ஒரு 4 ஸ்லோகம், ஏன்னா இப்போ நம்ம பையனை காப்பாற்றினார் பிள்ளையார் இருக்கிறத நிரூபிச்சுட்டார் நம்ம பையன் நமக்கு சொல்லிட்டு அந்த 4 வரி. ஆனால் என் தந்தையாரை நான் ரொம்ப நன்றி நினைக்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி அவரும் நேர்மையாக இருந்தார். எனக்கும் உண்மை பேசாதான் கடவுள், நேர்மையாக வாழு, பிற பொருளுக்கு ஆசைப்படாத சொல்லிட்டு லஞ்செல்லாம் வாங்குவாங்க, அதெல்லாம் சொல்லி அவர் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம். அப்புறம் அதில் இருக்குல்லையே ஹைலைட் என்னன்னா, அவர் ஒத்துக்கினவுடனே திருந்திட்டார். அப்புறம் அடுத்த வாரம் வரேன். அப்போ எங்கள் அம்மா நான் இந்த முதல்ல சொன்னவர் பிள்ளையார், கல்லு பிள்ளையார் பேர் பேசுகிறாரா, அவனும் என்னமோ சொல்கிறான், நீயும் வளர்றான், நீ என்னமோ கேட்டுனுக்கிறேன் எப்படா சொல்லிட்டு அர்ப்பன் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வரும்போது இவர் மாறிட்டார்ல. அப்புறம் அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. அப்புறம் நானும் இப்போ நிறைய கேட்குறாங்க, என்ன எப்படி, அப்புறம் அந்த இடத்துலேருந்து வேற இதுக்கு போயிட்டியா,
போயிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் மாறி அப்போ எங்க அம்மா வந்து எங்க அப்பா பார்த்து கிண்டலா சிரிக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு நிரூபிச்சுட்டா எவ்வளவு வருஷம் அவருடைய நாத்திகவாதத்தெல்லாம் சகிச்சுன்னு இருந்திருக்கிறாங்க. ஆனா நிரூபிச்சுட்டான்னு மாறிட்டாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்றாரு. ரொம்ப தான் சிரிச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்ன அந்த ஒரு வார்த்தை சாதாரண விஷயமே. அவர் சொன்னாரு, இனிமேல் தான் உன் பையனுக்கு ஆபத்தே இருக்குதுன்னாரு. உண்மையிலே அது 65 வயசுல அவர் 19 வயசுல சொன்ன அந்த வார்த்தை 65 வயசுல நினைக்கிறேன் அது உண்மையா இருக்கு. அவர் சொன்னாரு, இனிமேல் தான் உன் பையனுக்கு ஆபத்தே இருக்குது. அவன் நான் சாமி பார்த்துட்டான் பூமியை பார்த்துட்டான்னு வெளியில எல்லாம் உளறின்னு வர போறான். அவன் சாமியை பார்த்தா நிரூபிச்சிட்டான், ஓகே. ஆனா அவனை வரைக்கும் அதை வச்சுக்க சொல்லு, வெளியில சொல்ல போனான்னு சொல்லு. அது பாப்பான்ல போட்டு துல்லியமா அந்த இன்னிலிருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே எங்க அப்பா சொன்னாருன்னா அது எவ்வளவு பெரிய கிரேட் இருக்கு. பிறகு அவர் சொல்றாரு, பாப்பானுங்களுக்கு வந்து அவங்க மட்டும்தான் வசதியா இருக்கணும். அதுவும் அவங்க தான் கடவுளுக்கு அடுத்த பொசிஷன்ல அவங்க தான் இருக்கணும். அப்போ உன் பையன் கடவுளை பார்த்துட்டான், கடவுளை தெரிஞ்சுனான்ற நியூஸ் வெளியில பரவுச்சுன்னா அவனுக்கு உன் பையனை கொண்டுடுவானுங்க. சொன்னாரு சார் எங்க அப்பா. நாஸ்திக பெரியாரிஸ்ட். பாப்பானுங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நான் ஏன் இவ்வளவு லெப்ட் அடிச்சுன்னு வர்றேன்? ஏன்னா எல்லாருக்கும் என் போன்ற நிலையில இருக்கிற மற்ற நான் பிராமின் பக்தர்களுக்கும் அவங்க அப்பா அம்மாங்களுக்கும் இது உரைக்கணும்ன்ற நான். ஏன்னா இன்னைக்கு நேற்று நடக்கல, இது காலகாலமா நடந்தோம். சைலண்டா அமைக்கிறானுங்க அந்த நியூஸ் வெளியிலே பரவாத அளவுக்கு. அவர் சொன்னது எனக்கு இந்த ஜெயேந்திர எனக்கு போட்டு கொலை பண்றதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணதை பார்த்த உடனே தான் எனக்கு எங்க அப்பா எவ்வளவு பெரிய கிரேட்டுன்னு அப்புறம் தான் புரியுது. 2 விஷயம் சொன்னார் அவர். அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரத்துக்காக பிராமின் ஹெட் மாஸ்டர் என்னை வர விடாம பண்றதுக்கு என்னென்ன பண்ணாரு. அப்புறம் அதை போயெல்லாம் எங்க அம்மா டியூஷன் மாஸ்டர்லாம் சொல்லி அது ஏ செக்ஷனுக்கு போட சொல்லலாம் சொல்லி அப்பவும் அந்த ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம பையன் உயிரோடு இருக்கணும்னா இதை அப்படியே விட்டுடு. ஒரு வாட்டி கேட்பேன் நான், அவர் ஒத்துக்கலாம் அப்படியே விட்டுடணும். ஏன்னா உங்களுக்கு பாப்பானை பத்தி உனக்கு தெரியாது, அவங்க நினைச்சது நடக்கலைன்னா கொண்டுடுவானுங்க அவனுங்க அப்படி சொன்னாரு. ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி கேட்டாரு, அதே மாதிரி அவர் ஒத்துக்கல. அதே மாதிரி அப்புறம் தான் சொன்னேன், இதுதான் நான் சொன்னேன் பத்தியா, இதுதான் சொன்னேன், இதோட இது விஷயம் விட்டுடு. எனக்கு வந்து அவன் பாஸ் பண்ணா போதும், ஆனா பையன் உயிரோடு இருக்கணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பையனுக்கு டேஞ்சர் ஆகும். இதுக்கு இல்லாம போய் எல்லாம் செய்வாங்க, உனக்கு பாப்பான பத்தி தெரியாது. சின்ன விஷயம் கூட சரி, அவனுக்கு நினைச்சது நடக்கலன்னா அப்படியே சிரிச்சிக்கின்னு அஹஹா ஏன்னு பேசிக்கின்னு சீக்கிரட்டா காலி பண்றோம். இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை ஏன் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்தேன்னு அப்புறம் இப்பதான் புரியுது. இந்த நாலேஜோட இருக்கிற அப்பாவுக்கு நான் பிறந்த உடனே எனக்கு வந்து இப்போ அது பயன்படுது. அவ்வளவு அற்புதமா பிராமணனை பத்தி அப்படியே துல்லியமா தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிற அதே வார்த்தைய அந்த இதுல போயிட்டு வரும்போது இந்த பிள்ளையார் நிரூபிச்சிட்டதுக்கு அப்புறம் அதே வார்த்தையை திரும்ப சொல்றாரு, இப்பதான் உன் பையன் ஆபத்து, டேஞ்சர். ஏன்னா சாமி பூமி பூதம் எல்லாமே பாப்பானுக்கு பிடிச்சி வச்சிருக்கிறானுங்க, அவனுக்கு தான் எல்லாம் வசதின்னு சொல்லி வச்சுக்கின்னு அவனுக்கு தான் பண்ணினுக்கிறானுங்க. இது நடுவில் உன் பையன் கடவுளை பார்த்துட்டான் அப்படின்னா டே இங்க ஒருத்தன் கடவுளை பார்த்துட்டான்டா அவன் கூட தர சொல்லிட்டு கொலை பண்றானுங்க. பையனை காப்பாற்றணும்னா வாயை மூடின்னு கம்முன்னு இருக்கு சார். எனக்கு நிரூபிச்சிட்டா நான் மாறிட்டேன், அது ஓகே. ஆனா வெளியில வளர போறான், அவன் ரொம்ப ஆபத்துல இருக்கிறான் அவன் பையன். அதுக்கப்புறம் நான் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் தீவிரமா ஆத்ம சாதகம்லாம் வந்து போன உடனே எங்க அம்மா மாறிட்டாங்க. பெரிய சகோதரி கிட்ட சொல்லுவார், தம்பி ரொம்ப ஆபத்துல இருக்கிறான், அவனுக்கு தெரியல, நீங்கெல்லாம் சிரிக்கிறீங்க, நம்ம தம்பி ஒரு சாமியாரு அப்படின்னா, ரொம்ப ஆபத்துல இருக்கிறான், அவனுக்கு பிராமணனை பத்தி தெரியாது சொல்லி அவரும் மாஞ்சிட்டார். ஆனா மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை. ஒண்ணுமே இல்லை, இங்கதான் உட்காந்துக்கிறேன், ஒரு 4 பேர் தான் வருவாங்க, உங்ககிட்ட பேசின்னு இருப்பான், அவ்வளவுதான். இல்ல குருநாதருடைய கொள்கை வர்ணாசிரமம் எல்லாம் இல்லைன்றது சொல்லுவான், ஜாதிலாம் இவ்வளவுதான். அதுக்கு அவ்வளவு பெரிய ஏற்பாடு. அப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த யூடியூப்ல எல்லாம் போய் அதெல்லாம் போனா அதுல பாப்பாண்டிக்கிற கமெண்ட் எல்லாம் பார்த்தோன்னா பகீர் இருந்துச்சு. அடடா என்னடா இது, கீரல் கூட இறையச்சம் இல்லாம எங்க அப்பா சொன்னது அந்த வேல்ஸ்
இவன் ஒரு நான் பிராமின், இவன் வந்து கடவுளை அப்படியே அப்படியே தெரிஞ்ச மாதிரி பேசுறான், இதெல்லாம் பண்ணுவான். அதோட மறுத்து கூட பேச மாட்டான் ஒருத்தன். நீ வாய் முடி கம்முன்னு, நீ தற்பெருமை பேசுற, கடவுளை பார்த்துட்டா என்ன அது ஒரு பெரிய விஷயமான்றான் ஒருத்தன். பாப்பா நான் வாய் மூடி கம்முன்னு இருக்கணுமா? நீ தற்பெருமை பேசிக்கிற, இதுக்கு போய் எதை அப்ளை பண்றான் பத்தியா? அவனுக்கு பண்ணதான் அடுத்த சொற்பொழிவு சொல்றான். அப்ளிகேஷன் ஏறாரு, இதத்துக்கு அது அப்ளை பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணி நீ மட்டன் காட்டுறதுக்கே அவன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான். பாப்பா அதனால சொல்ல வந்த அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மை, கோபுரத்தடி பிள்ளையாரு இல்லையா, யாரும் விட்டு வைக்கல. எல்லாம் என்னோட வாழ்க்கையில விளையாடி தந்தையார் எப்படி மாத்திய, தந்தையார் மூலம் இந்த உபதேசத்தை எனக்கு அவங்க தான் பண்ணாங்கன்னு இப்ப எடுத்துக்கிறேன். தந்தையார் மூலமா அன்னையும் நீ, தந்தையும் நீ, அன்பு மாமனும் நீ, மாமியும் நீன்னு வள்ளலார் பாடுறார். அதே போல இது நான் எடுத்துக்கிறேன். அப்போ வந்து அவங்க சொன்னபடி இதுல எல்லாம் வந்துட்டு சிதம்பரம்லாம் சுத்தி, அப்புறம் குருவை காட்டு சொல்லி நடராஜரை சுத்தி பிரம்மேந்திரட்ட போய் ஒரு படிப்பு முடிஞ்ச உடனே தீவிரமா 2-3 வருடங்கள் 87 பி முடிக்கிறேன். 89 ஆகஸ்ட்ல அது கூட அந்த எந்த ஞாயிறுன்னு தெரியல, ஒரு சண்டே இருந்தா அதை கூட கொண்டாடிருக்கலாம். இப்பதான் ஆகஸ்ட் போய் செப்டம்பர் பிறந்திருக்குது. ஆகஸ்ட் ஞாயிறு ஒரு ஞாயிறு தாசு சாமியால் ஞான அனுபூதி பெற்ற நாள்னு கொண்டாடலாம். அதை முடிஞ்சா அந்த பழைய சாமியுடைய ஸ்பீச் பழைய கேசட்லாம் இருக்கும். அதில் போட்டு பார்த்தா ஒரு கிளாஸ்ல 3 நாய்களை பத்தி ஒரு கதை சொல்றாரு. ராஜசேகரன் அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து 3 நாய் வச்சா, தங்க நாய், வெள்ளி நாய், இன்னொன்று ஏதோ தாம்பரத்தை ஏதோ வச்சிருந்தாரு. அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்திலையும் போட்டாங்க, அதை எடுத்து எழுதிலாம். அந்த நாள் தான் ஞான அனுபூதி பெற்ற நாள். எல்லாம் முடிஞ்சது 29 வயசுல ஞான அனுபூதி. அந்த 9க்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்குது. 19 வயசுல இது சொல்றாங்க. ஒருவேளை எனக்கு ரமணர் போட்ட விழுந்து 9 வயசா கூட இருக்கலாம். அப்ப 29 வயசுல ஞான அனுபூதி. அதுக்கு பிறகு 39 வயசுல காவியெல்லாம் போட்டு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இது விநாயகர் இதுதான். இப்போ முந்தின வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை மாலை கொழுக்கட்டை எடுத்து வந்து ஆளாளு கொடுத்து என் வயிறை ஒரு வழி ஆகிட்டாங்க. அப்போ முருகேஷ் சார் இருந்தார். அப்போ நானும் முருகேஷ் சார், கமல் சாமியில் 3 பேரும் நண்பர்களாக இருப்போம். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் தாங்க முடியாது, என்னால நம்ம எகிரின்னோம், எங்கே போகலான்னா அவரு திருப்பதிக்கு போயிடலான்னாரு. சரி ரூம் போட்டுருங்க, திருப்பதியில் ரூம் கோயில் ரூம் பண்ணிட்டு 3 பேரும் திருப்பதிக்கு போயிட்டோம். போயிட்டு அங்கே விநாயகர் சதுர்த்திக்கு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக, கொழுக்கட்டை தொல்லிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த 3ஆவது நாள் அங்கே பிள்ளையார் கரைக்கிறதுக்கு எல்லாம் ஊர்வலம் எடுத்துன்னு வராங்க. நாங்களும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அப்போ கமல்சாமி கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு. கோயம்புத்தூர் டிக்கெட் போட்டு பஸ்ஸில் வந்துன்னுக்கிறோம். அப்புறம் பாதியில் திருவண்ணாமலை கிட்ட நெருங்கினோடனே நான் திருவண்ணாமலை இறங்கிக்கிறேன் சார், நீங்கள் நேராக போயிடுங்க, நான் அப்படியே வள்ளனூர் போயிடறேன்ட்டு காலையில் கிராஸ் பண்ணிச்சு அந்த பஸ்ஸு, திருப்பதி பஸ்ஸு திருவண்ணாமலை. அது இறங்கி அதுக்கப்புறம் போயிட்டு அந்த கோயிலில் அங்கே இருந்த வரைக்கும் அந்த கோயில் குளத்தில் குளிச்சதே இல்லை நான். இது ஒரு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. திருவண்ணாமலையில் ஒர்க் பண்ணேன் அது வரைக்கும் அந்த கோயில் குளத்தில் கேட்டேன்னா சொல்ல, அந்த கோயில் குளத்தில் குளிச்சா தலைலாம் பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும், அழிக்கவே விடாதுன்னுவாங்க. சொல்லிட்டு நான் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அன்னைக்கு வேற எங்கேயும் குளிக்கலாம். இப்போ அந்த குளத்தில் குளிச்சுட்டு நந்தியம் பெருமான் பின்னால் உட்காந்து நம்ம சாமிகள் குருநாதருடைய ஃபோட்டோ சின்னதாக பாக்கெட்டில் வச்சுருப்பேன், அதை எடுத்து வச்சு அப்புறம் ஒரு அந்த 8 ரூபான்னு காய்கறின்னு இருக்கும்ல, அதில் சின்னதாக ஒரு கற்பூரத்தை வச்சு குரு பக்தி அது அப்படி கும்பிட்ட உடனே அதிகாலை நேரம். அப்போது சரியா அருணோதய நேரம், அவரு பேர் வச்சாங்க பாரு, சரியா அருணாச்சலம். அப்புறம் அருணோதய நேரம். அந்த அருணன் என்ன, சூரியன். சூரியன் உதிக்கின்ற அந்த காலை வேளையிலே அந்த ஒளியிலே உற்பத்தியானவனே போற்றி போற்றின்னு பிரம்மேந்திரர் எழுதி வச்சிருப்பார். அருணோதய ஒளியில் உற்பத்தியான அண்ணாமலையாரை போற்றி. அப்போ அவருக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பிரம்மேந்திரருக்கு. சரியா அந்த அருணோதய ஒளி வரவும் நான் இது பண்ணுவோம். இந்த அவங்க அன்னைக்கு எனக்கு 19 வயசுல வாக்கு கொடுத்தாங்கல்ல, அது அன்னைக்கு நிறைவேறிச்சு. சுழன்றாடி மலை உயரத்துல, அப்படியே மலை உயரத்துல இருந்து அங்கிருந்து அப்படியே வெளியில வந்தார்னா வெள்ளை ஒளி, வெண்மையான ஒளி, ஒளி இல்லாத உடம்பு,
நடராஜருடைய உடம்பு. அந்த 4 கையெல்லாம் இல்லை, 2 கையில வலது காலை தூக்கி சுழண்டாடி வர்றார். வலது கால் மதுரையில் இருக்குல்ல, வலது காலை தூக்கி சொன்ன அது மாதிரி இங்கே வலது காலை தூக்கி அப்படியே என்கிட்ட வரும்போது அந்த மலை உயரத்துலேருந்து என் உயரத்துக்கு அப்படியே இறங்கி வர்றார். வந்து நான் அந்த கற்பூர ஒளி இப்படி தொடவும் அவரும் என் கை மேலே அவர் கையை வச்சு அப்படியே அந்த கற்பூர தொட்டு நான் இப்படின்னு அவரும் எடுத்துக்கின்னு இங்கே இந்த பக்கமாக அப்படியே சுழன்றாடி அப்படியே மலை உயரத்துக்கு வளர்ந்து மலையை மாறி. அப்போ பாரு அருணகிரிநாதர் பாடுறாருல, சரணகமல ஆலயத்தில் 1/2 நிமிஷம் நேரம் மட்டி, 1/2 நிமிஷம் நேரம் தான், வேற ஒன்றும் இல்லை. அங்கங்க கொஞ்சம் பேர் உட்காந்து இருந்தாங்க, அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியல. அதை தான் நான் பகவத்கீதையில விஸ்வரூப தரிசன யோகத்தில் அதை எழுதியிருக்கிறேன். அந்த போர்க்களத்துல விஸ்வரூப தரிசனம் கிருஷ்ணர் கொடுப்பாரு அர்ஜுனனுக்கு. ஆனா மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாது, இவர் அர்ஜுனன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அது உண்மையா எனக்கும் அங்க இருக்கிற யாரு கண்ணுங்க தெரியல. நடராஜன் அருணாச்சலேஸ்வரர் இப்படி நடராஜரா நடனம் ஆடி வந்தது. ஆனா எனக்கு மட்டும்தான் எல்லாமே உண்மையா இருக்கு. அந்த அனுபவம் போது உண்மையா இருக்கு. பாப்பான் ஸ்வரூபம் மட்டும்தான் பொய்யா இருக்கு இல்லையா? ஏன் அதில் போய் கிருஷ்ணவேல 4 ஜாதியா நான் இந்த உண்மைக்கு நடுவில் பொய்ய சொல்லி ஏமாத்துவான் பாப்பான். அதுதான் ரொம்ப மோசமானவன். ஏன் திட்டுறோன்னா உண்மை இது, விஸ்வரூப தரிசன உண்மை, மற்றவங்க கண்ணுக்கு தெரியாம நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியும், எல்லாமே உண்மை. ஆனா அதுல போய் பாப்போம் கரெக்டா சொல்லுறோம் பாரு, எல்லாத்தையும் நம்பினே ஒரு மனுஷன் அப்ப அதையும் உள்வாங்கிக்குவோம். அந்த பக்தியா படிக்கும்போது ஆமா கிருஷ்ணரே நான் அப்படி வாங்கிட்டேன்ல, நான் உண்மையில அப்படி நினைச்சிட்டேன்ல, கிருஷ்ணரு பாட்டு சொல்றாரு கடவுளே ஜாதி பிரச்சனை, அப்ப நம்ம என்ன பண்றது நானே நினைச்சிட்டேன்ல அப்பெல்லாம் இது சொல்ல வர. அப்போ அந்த சுழன்றாடி வந்து தரிசனம், அப்போ அந்த மனசு வந்து ஸ்தம்பிக்குது. அப்படியே அந்த மாதிரி உயர்ந்த அனுபவங்கள் வரும்போது உடனடியா எனக்கு சொல்ல, 1 வருஷம் கழிச்சு திடீர்னு அண்ணாமலையார் நான் தரிசனம் கொடுத்தாருன்றான். அந்த 1 வருஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுது அந்த மைண்ட். அந்த தரிசனம் பார்த்தோன்னா அப்படி கம்முனு எல்லா மாதிரியும் போன வரான் எல்லாம் பண்ணினுக்கிறான். ஆனா அப்படியே ஸ்தம்பிச்சிடுது. 1 வருஷம் கழிச்சு தான் அண்ணாமலையார் தரிசனம் அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் சரி இது நம்ம சொல்லினே வகுப்புல சொல்றோம். அப்புறம் அதை யூடியூப்ல எடுத்து போட்டாங்க நம்ம அன்பர்கள் அண்ணாமலையார் தரிசனம். அதுக்கு பாப்பானு உள்ள வந்து நீங்களால நம்பவே முடியாது. பாப்பா உள்ள வந்து கேக்க இவருக்கு போய் அண்ணாமலையார் தரிசனம் கொடுத்துறான். கேக்கே என்னடா இது தெரியுதா? இந்த டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? அவனே எடுத்துக்கிறான். அவன் தான் டிசைடிங் அத்தாரிட்டியே ஆயிக்கிறான் தன்னைத்தானே. யாரு? இந்த ஓட்ட பார்ப்பான், உடச்ச பார்ப்பான், இவனுக்கெல்லாம் சேர்ந்து. என்னடா இப்படி ஒரு உண்மையான அனுபவம் உள்ளவங்களை பொய்ன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாவத்தை. அந்த இறையச்சமே இல்லவே இல்லை சார் பாப்பானுங்களாம். தயவுசெய்து சொல்ற, இந்த பிராமின்லாம் என்னைக்கு நீங்க கோயிலை விட்டு வெளியே தெரியுங்களா, அன்னைக்கு தான் நம்ம நாடும் உருப்படும், நம்ம கோயிலுங்களும் உருப்படும், சமயமும் உருப்படும், மக்களும் உருப்படுவாங்க. அதான் என்னுடைய தீர்மானமான. இவன்களை வச்சுக்கின்னு இவனு அந்த சாமி பக்கத்தில் நின்றுக்கிறானுங்க, அப்படி இப்படின்றானுங்க, இவனு தான் வசதி மாதிரி காட்டிக்கிறானுங்க. அப்புறம் அடிக்கிற கமெண்ட் எல்லாம் உண்மையான பக்தர்களுடைய அனுபவத்தை கொச்சப்படுத்தி கெக்க நக்கல் அடிச்சு, இதுவா ஆன்மீகம்? கிறிஸ்டானிட்டியே நான் சென்ட் பீட்டரா இருந்தான்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. கிறிஸ்டானிட்டி எப்படி உலகளாவே சமயமா சர்றன்னு பரவச்சு இல்ல, அவங்களுடைய மனநிலை என்ன? நான் அப்படி போய்கிட்டே இருந்தேன், கையில பைசாவே இல்ல, திடுக்குன்னு பார்த்தா 5 ரூபாய் கீழே இருந்தது, ஹைன்னு எடுத்துன்னு அப்புறம் பஸ் ஏறினா 5 ரூபாய் டிக்கெட், கரெக்டா 5 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இயேசுவின் நாமத்தினாலேன்றான். சொன்ன உடனே அதை உடனே எல்லாம் பரப்புறான், உலகம் பூரா பரப்புறான். இயேசுவின் நாமத்தினாலே ஒருத்தன் 5 ரூபாய் கட்சிது, அவன் உடனே பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடான். இயேசுவின் அது பரவுமா என்ன? அண்ணாமலையா நேரடி தரிசனம் பார்த்தா நான் சொல்றேன், அதையே எவனா இவன் பரவிட போறான். அப்படியே அமுக்கு, இங்க அமுக்கு, அங்க அமுக்கு, யூடியூப்ல பரவாத பாத்துக்கோ, 50 வியூஸ் 100 வியூஸ் தான், ஐயோ இவனை பரப்பிட்டானா அப்புறம் நம்ம பாப்பம் கட்சியெல்லாம் இப்படி ஒரு அல்ல கூட்டம் நீங்க உட்காந்து இருக்குத. நம்ம இந்திய பக்தர்களின் பெருமையை, இந்திய கடவுளின் பெருமை உலகம் பூரா பரவன்றீங்க நீங்க. பரவே பரவாது சார். பாப்பனை தூக்கி வெளில போடுங்க, கோயிலை விட்டு வெளில தூக்கி போடுங்க. அந்த பிராமண பீடாதிபதி போல்டா சொல்றேன், பிராமண பீடாதிபதி தூக்கி விசிறி அடிங்க, கொலைகாரனுங்க அவனுக்கு கம்ப்ளீட்டா. என்ன கொலை பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணானுங்களா? அப்பெல்லாம் பிராமண பீடாதிபதி சங்கம்னு வச்சு அதை தீர்மானம் போட்டு முறையா கொலை பண்ணா மட்டும் கொலை இல்லையா? அது யார ஏதுமில்ல அடியார கொலை பண்றான். அதுவும் யார அண்ணாமலை தரிசனம் பெற்ற அடியார கொலை பண்றதுக்கு அவனு ஒத்துக்குன்னு பண்டு ஒதுக்கி இந்த அமைப்புன்ற பேர்ல பாப்பானுங்க தான் எல்லாத்தையும் உட்காந்துக்கிறானு. நம்ம பசங்க வீட்டு பசங்க ஏமாந்து போய் அதுல போய் இது பண்ணிக்கின்னு இந்தாது இதெல்லாம். அண்ணாமலையார் தரிசனம் பெற்ற நாள், அதனால நான் சொல்ல வரேன், இந்த தரிசனமும் நீங்கள் மறக்க கூடாது. அண்ணாமலையார் பற்றி நான் சொல்லும்போது, இப்போ உண்ணாமலையம்மா சொன்னது தானே. உண்ணாமலையம்மா
அந்த சொன்ன சொல்லு எவ்வளவு கரெக்டா ஞானம் வரும்னா ஞானம் வந்தது, ஞானம் வந்த பிறகு உனக்கு நேரில் தரிசனம் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய கடவுள் அவங்க எங்க எடுத்துன்னு போயிருக்கணும் இல்ல? அது இல்லாம நான் பௌர்ணமி ஆனா இவங்க வளவனூர்ல இருந்து எனக்கு கூட்டின்னு பௌர்ணமி ஆனா ஒரு 3-4 இது சுத்தின்னு வருவாங்க, பௌர்ணமி கிரிவலம் சுத்தின்னு வருவாங்க. அப்போ ஒரு முறை வந்து நம்ம ரிட்டையர்டு சப் ரிஜிஸ்ட்ரார் திருஞான சம்பந்தம் அவங்க துணைவியார் 2 பேரும் அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க. அப்போ அவங்க சாப்பாடு வாரானா சாப்பாடு சமைச்சு எடுத்துன்னு வந்துருவாங்க. நல்லா சாப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. எனக்கு 4 பூரா என் கூட இருப்பாங்க. அவங்க பசங்க 2 பசங்களோட அவ்வளோ அன்பாலாம் இருப்பாங்க அவங்க. அப்போ அவங்க சாமி இதுக்கு கிரிவலம் எல்லாரு கூடயும் போறேன், எங்க கூட ஒரு நாள் வாங்கலாம் சாமி. சரின்னு போனோம். அப்ப போனா சும்மா ஒரு 10 பேர் கூட சுத்த மாட்டாங்க. நீங்க உங்களால நம்பவே முடியாது, பௌர்ணமி கிரிவலம் ஒரு 10 பேர் கூட இருக்காது. அப்ப எனக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு சின்னதா ஒரு தியானம் மூச்சு பயிற்சி செஞ்சு தியானம் பண்ற பழக்கம் இருந்தது. அப்ப நாங்க அப்படியே சுத்தி வரோம். ஒரு இடத்தாண்ட போன உடனே நீங்க கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் அந்த கொஞ்சம் காட்டு ஒத்தடிப்பா அந்த மாதிரி காட்டு உள்ள போகுது, நான் கொஞ்சம் உள்ள போய் நான் 5 நிமிஷம் நான் தியானம் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு உள்ள போயிட்டு தியானம் பண்ணிட்டு வந்தேன். அப்ப அவரு கேக்குறாரு வந்து சாமி என்ன அவரு அப்புறமா ஒரு பர்த்டேல சொல்லும்போது எனக்கு தெரியும் எங்க 2 பேரையும் நடு காட்டுல அந்த ரோட்ல அப்படியே விட்டுட்டு சாமி உள்ள போட நான் உண்மையில பயந்து நின்று இருந்தேன். யாருமே இல்லை, எங்கேயோ தூரம் ஒருத்தன் அங்க போறான், அவ்வளவுதான். உன்னடா சாமி திடீர்னு நம்மள தனியா விட்டு போயிட்டாருன்னு பயந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சாமியை நான் கடவுள் என்ன சொன்ன அகஸ்மாத்தா கேட்கற. அப்பதான் சொன்ன அண்ணாமலையார் சொன்னாரு, நீ பௌர்ணமிக்கு கிரிவலம் வர தொட்டு இனி இந்த பௌர்ணமி கிரிவலம் லட்சக்கணக்கில் சுத்துவார்கள்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாருன்னு சொன்னேன். அப்படியே சாமின்னு சொன்னேன். அப்புறம் சுத்திட்டோம்னா நான் உண்மையிலே நான் என்ன நினைச்சேன், நம்மளாம் சமாதி ஆயிட்டதுக்கு அப்புறம் தாசுசாமியை சுத்தினதுக்காக அண்ணாமலை ஆசீர்வாதம்னு லட்சக்கணக்கில் சுத்துவாங்க போது நான் நினைச்சேன். ஏன்னா லட்சக்கணக்கில் சுத்தணும்னா எங்க அது 1-2 ஒரு 10 பேர் கூட சுத்த மாட்டாங்க. லட்சக்கணக்கில் சுத்தினா அது எவ்வளவு நாளாகும் போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறந்தே யார்கிட்ட சொன்னதே மறந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் எல்லார்கிட்டையும் மீதி அன்பர்கள்ட்ட கேட்டேன், நான் இது மாதிரி கிரிவலம் ரொம்ப பிக்கப் ஆயிடுச்சு, நிறைய சுத்துறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் யார்கிட்டயும் சொன்னேன்ப்பா, நான் உங்ககிட்ட சொன்னேன், எல்லாரும் என்கிட்ட சொல்லன்னாங்க. சரி யார்கிட்டயும் சொன்னா மறந்துட்டேன் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா அவரு ஒரு பர்த்டேக்கு வந்தாரு, டிரான்ஸ்ஃபர் அதுக்கு ரிட்டையர் அவர் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாரு. ஆனால் இங்க ரொம்ப வரதில்லை. ஒரு பிறந்த நாளுக்கு வந்தாரு, அப்ப பேசுறேன். அப்பா அவர் சொன்னோன்னதான் ஞாபகம் வருது எனக்கு. அவரு சொல்றாரு, சாமிகள் கூட போனோம், இந்த மாதிரி அங்க நிக்க வச்சு உள்ள போனாரு. வெளில வந்த உடனே லட்சக்கணக்கில் சுத்துவாங்கன்னு சொன்னாரு. உண்மையிலே நாங்களே நம்பல அத. ஆனா இன்னைக்கு போறோம், பௌர்ணமிக்கு போன வாரம் பௌர்ணமிக்கு போறோம், நடந்து போற முடியல, ஒருத்தங்க இடிச்சுக்கின்னு அவ்வளோ ரஷ் போறோம். என்னால நம்ப முடியல, மனைவியும் நம்ப முடியல. என்ன சாமி அப்ப சொன்னாரு அதே மாதிரி சுத்துறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு அவர் அந்த ஸ்பீச்சில் சொன்ன உடனே ஞாபகம் இவங்க கிட்ட போகும்போதுதான் சொல்லியிருக்கிறோம். அவ்வளவு தூரம் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லாது. அதே நீங்க மறக்கூட கிரிவல ஆசீர்வாதம் இதால என்ன பண்ணிட்டு போறேன் நான், என்னோடதும் எனக்கு அண்ணாமலை ஆசீர்வாதம் பண்ணத்தோடு தான் இப்படி எல்லாம் சுத்துது, அதனால எல்லா இடத்துல இந்த காசை என்கிட்ட கொட்டுங்க இப்படியா கூப்பிடுறேன். அண்ணாமலையார் பெருமை பேசுறேன்டா நானு. எவ்வளவு பெரிய கடவுளா இருந்தா ஒரு பக்தனுக்கு ஆசீர்வாதமும் பண்ணிட்டு அவன் வாழும்போதே அதை நிரூபிச்சும் காட்டுற ஒரு செயல்ன்றது அது வந்து கிரேட்னஸ் ஆஃப் அண்ணாமலையார். அதை நினைக்கிறதுக்கு பதிலா இவன் எங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுவானோ, இவன் எங்கன்னா ஃபேமஸ் ஆயிட போறானோ, ஐயோ முடியும் அப்படியே அவனுக்கு இவங்க கேவலமானவங்களா இல்லை இவனுங்க. இப்படி ஒரு கேவலமானவங்களை வச்சு நம்ம கருவறை பூஜை பண்றதும் வீட்டுல கிரக பிரவேசம் வந்து அவங்க கையால ஓதனா அது குடும்பம் உருப்படுற குடும்பமா அதெல்லாம். திருமலர் கரெக்டா தானே சொன்னாரு, பார்ப்பன கருவறை பூஜையில விடாதுன்னு சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா இவன் புத்தி தெரிஞ்சுதான் சொன்னாரு. மோசமானவனு இவனுங்க. ஒரு பக்தனுக்கு கடவுள் செய்த அருள் செயலை தான் கொண்டாடுறாங்க எல்லா இடத்துமே திருவிழாவா. அவன் செத்துட்டு கொண்டாடுவானுங்க. ஏன்னா அவன் பிரபலம் வாங்கினாலும் அவனை இப்ப நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது, கொண்டாடு அப்படியே. ஏன் வாழும்போதே கொண்டாடினா இன்னும் நிறைய பரவண்டா, இன்னும் மேன்மை எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுட்டு அவ்வளோ நாள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் தான் நினைச்சேன் எங்க அப்பா எவ்வளவு கிரேட்டுன்னு நினைச்சேன். சாதாரணமான பார்ப்பனர்களை பத்தி துல்லியமா கணிச்சு இருக்கிறவங்க பெரியார் விஷயங்களை அடிச்சிக்கவே முடியாது. பெரியார் விஷயம் தான் துல்லியமா தெரியும். அதுவும் எங்க அப்பாவை அடிச்சிக்க முடியாது. ரொம்ப துல்லியமா கரெக்டா சொல்றாரு. அவங்களுடைய இது எனக்கு 50 வருஷத்துக்கு முன்னால சொன்னேன், இப்ப இல்ல 50 வருஷம் முன்னாடி சொன்னேன். இப்போ அதே மாதிரி எனக்கு நிரூபணமா அந்த ஒரு செயல். நீங்க அண்ணாமலையாருடைய தரிசனம் நாள்னு வரும்போது அது நீங்க வந்து அதை மறக்கக்கூடாது.
அப்புறம் நான் இங்கே தியானம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு எவ்வளோ வருஷம் ஆகி போச்சு, மறந்துட்டு 39 வயசில், அதுக்கப்புறம் 49, 59, இப்போ 65 வருது, எவ்வளோ வருஷம் ஆகிடுவேன். எந்த இடத்துல சரியாக உட்காந்து நம்ம பூஜை பண்ணுவோம், தரிசனம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், அதை மறந்துட்டேன். அப்புறம் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் எல்லாரும் நாங்கள் கமல்சாமி, குபேந்திரன், பெரிய அருண், இன்னும் வினோத், இவங்க எல்லாமே இதுக்கு போனோம், திருவண்ணாமலைக்கு போனோம். ஒரு இடம் பார்க்கலாம், ஒரு நிலம் அங்கே எதனா வாங்கினோம்னா அங்கே ஒரு குடில் போட்டோம்னா நம்ம அன்பர் பௌர்ணமிக்கு புஸ்தகம் விற்கும்போது அப்படியே நான் ஒரு சமையலுக்கு மேலே செஞ்சு ஒரு அன்னதானமும் பண்ணுவாங்கன்ட்டு அதுக்காக அப்படி பார்க்க போனால் அது ஆன் த வே தான் கீரனூர் முனீஸ்வரர்னு சொன்னது உங்களுக்கு சொன்னேன். இங்கே கூட நீ வாங்கலாம், இங்கே 5 லட்சம் போகுது. அவர் பார்த்தா அங்கே அவர் கீரனூர் முனீஸ்வரர் சொல்லவே அதை டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டோம். அந்த திருவண்ணாமலை ஒரு 3-4 இடம் இது காமிச்சாங்க, டோட்டலாக ட்ராப் பண்ண. முனீஸ்வரர் சொல்லும்போது நம்ம இங்கே வாங்கலாம், ஆனால் இன்னும் வாங்கலை, இன்னும் அமையலை அந்த இடம், ஆனால் 5 லட்சம் போகுது அப்படின்னு. அப்போ போயிட்டு உள்ள அண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டு இப்போ உண்ணாமலை அம்மன் சந்நிதி போன உடனே எவ்வளோ வருஷம் கழிச்சு போன உடனே எனக்கு அதை தான் சொன்னேன் நான். நீங்கள் கட்டி சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சே இருக்காது. 19 வயசில் எனக்கு ஞானம்னு ஒன்று இருக்குது, ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமாவான்னு நீங்கள் கட்டி சொல்லலைன்னா என்னோட லைஃப் வேறு மாதிரியே போயிட்டுருக்கு இல்லையா. எல்லா இன்ஜினியரிங் மாதிரி, அதுவும் பிஇயில் நான் யூனிவர்சிட்டி ரேங்க்கு, அதனால் அதில் அந்த படிப்பை வச்சு மேலே போய் பெரிய பணக்காரனை கூட ஆயிருக்கலாம், ஒன்றும் அந்த இது இல்லை. ஆனால் நிறைய பணக்காரன் கூட ஒரு பணக்காரன் ஆகிருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகிட்டா எங்கள் வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு நடிகர்களாக வருவாங்க, வர வச்சு கணபதி பப்பா மோரியா சுத்தியோ பண்ணான் தான், ஆனால் இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கு அதுக்கான அணுகிறெல்லாம் இருக்குது, அதனால அவங்க இருக்கிறாங்க, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி ஒரு பணக்காரனை போயிருக்கலாம், நடு பணக்காரனை கூட போயிட்டு நம்மளுக்கு ஹெலிகாப்டர் இல்லை, அவன் பிளேன் வச்சுக்கிறான் அப்படின்னு எங்கேயும் இருக்கலாம், என்னென்னமோ போவோம், அது தனி. ஆனால் இப்படி ஆயிருக்க முடியுமா? உண்ணாமலை மகண்டி சொல்லலைன்னா ஞானம் பெற்று என்ன அண்ணாமலையார் நேரில் தரிசனம் பெற்று, அது இல்லாமல் அவருடைய ஆசீர்வாதத்தால், கிரிவல ஆசீர்வாதம், லட்சக்கணக்கில் இன்னும் சுற்றுறாங்க. இப்போ பாரு லட்சக்கணக்கில் சுற்றுறாங்க. வயசானவங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் சுற்றினாங்களா, இப்போ சுற்றுறாங்களா, ஏன் சுற்றுறாங்க, இதை போலலாம் இருக்குது. அப்புறம் அவங்ககிட்ட உண்மையாக சொன்னேன் நான், நீங்கள் கட்டி சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது, நான் என் லைஃப் எப்படியோ போயிருக்கேன், நீங்கள் எல்லாமே கரெக்டாக இன்றைக்கி நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் எல்லாம் முடிச்சுக்கின்னு வந்து அந்த நந்திகேஸ்வரர் பின்னால் நின்றுக்கின்னு நம்ம கமல்சாமி, குபேந்திரன், அருண் நினைக்கிறேன் 3 பேர் இருக்கிறாங்க அங்கே. அப்போ இவங்ககிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி, அப்போதுலேருந்து 19 வயசில் வரும்போது எனக்கு உண்ணாமலை அம்மா இப்படி சொன்னாங்க, எனக்கு இந்த 60 தாண்டி நிற்கிறேன், வயசான கிழவனா நிற்கிறேன், ஆனால் அவங்க அப்போ கண்டி சொல்லலைன்னா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. என்னோட உண்மையான ஞான குருவே உண்ணாமலை அம்மன் தான். தாத்தா நீ சாமியாராடி சொல்லிட்டு போனார தவிர இதெல்லாம் சொல்லி வழிநடத்தி ஒருத்தர் சொன்னல, உன்னுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் 3 யாரு சொல்றாங்களோ அவங்க தான் உனக்கு சத்குருனாங்களா. முதல்ல குருநாதர் சொன்னார் பிரம்மேந்திரர், அதுக்கு முன்னால முதல்ல உண்ணாமலை அம்மன் தான் சொல்றாங்க. பின்னால ஞானியாவா இருந்தாங்க, ஞானம் பாஸ்ட் சொல்றாங்க, ரமணரா இருந்த சம்பந்தரா இருந்துட்டு. அப்புறம் சனி வரும்போது உனக்கு அப்போ நாங்கள் நேரில் தரிசனம் தரேன்னு சொல்றாங்க, தரிசனம் தந்துட்டாங்க. இப்போ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் 3 சொன்னாங்களே உண்ணாமலை அம்மா, இப்போ அவங்க சத்குரு தானே எனக்கு, அது ஒன்று இருக்கு. அப்புறம் அங்கே நின்றுன்னு இவங்ககிட்ட சொல்லினே இவ்வளவும் சொல்லினே இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி சொன்னாங்க, 19 வயசில் சொன்னாங்க, என்னால் நம்பவே முடியல. அப்படியே நடந்து அதே மாதிரியே நடந்து அதே மாதிரி நான் சன்னியாசி ஆகி அந்த தரிசனமும் இது பண்ணி அப்படின்னு சொல்கிறேன். டக்குன்னு மலையிலேருந்து உண்ணாமலை தொடர்பு வச்சு, நீ எங்கே தரிசனம் பெற்றாயோ அந்த இடத்துல தான் நின்றுக்குன்னு நீ இதை சொல்லின்னு இருக்கிற அப்படின்னு. அப்புறம் இவங்ககிட்டையும் உண்ணாமலை சொல்கிறாங்க, எந்த இடத்துல நான் என் தரிசனம் பண்ணேன் அங்கே தான் நின்று கரெக்டாக நந்திகேஸ்வரர் பின்னால் நின்றுங்கன்னு அதே இடத்துல எக்ஸாக்டாக நின்றுன்னு இவங்களுக்கு சொல்லினாரு. இந்த 60 வயசுக்கு மேலே உண்ணாமலை அம்மன் சொன்னேன் கைடன்ஸ், அது எங்கே நின்று இருக்கிற. அப்புறம் அப்போ உண்ணாமலை அப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான், இப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற அந்த பரிவார தேவதைகள் அவங்களுக்கெல்லாம் உஷாராயிட்டான். இவன் சாதாரணமானவன் இல்லை, உண்ணாமலை அம்மன் அண்ணாமலை அவங்க அருள் பெற்றவன்ட்டு
அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் நான் சொன்னால கிளம்பி வரும்போது போயிட்டு வாங்க தாச சுவாமின்னு ஒரு அந்த காவல் தெய்வமா இருக்கலாம் சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி. இவ்வளவும் இருக்கு சார். இது இப்போ நீங்க சொல்லுங்க, என்னோட வாழ்க்கை எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னோட சந்தோஷம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சாமி அவங்களுடைய அருட்செயல், அவங்க விளையாடுறது, அவங்க பேசுறது, நிரூபிச்சு காட்டுறது. கடைசியா இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, பரிசுத்தன்னு அவங்க சொன்னாங்க. ஞானம் வந்தால் பரிசுத்தமாவாயினாங்க. ஞானமும் வந்தது. கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்றார், ஞானம் வந்தால் ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது வேறு எதுவும் இல்லை. அர்ஜுனா, ஞானத்தை தேடு அப்படின்ட்டு சொல்றாரு. அவர் கேட்கிறார், நான் எப்படி ஞானம் பெறுவது? தெளிவடைந்த ஞானிகள் உனக்கு இதை உபதேசிப்பார்கள், பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இதை நீ அடைவாயாகன்றாரு. அதே போல ஞானிகள்ன்ற பேர்லயே பிரம்மேந்திர இருக்கிறாரு. ரொம்பவும் போயின்னு வருது. அப்ப ஞான அனுபூதியும் சித்தியாவது. அதுக்கப்புறம் குருநாதர் என்ன சொல்லி அனுப்புறோம், இப்ப எடுத்த உடனே பிரச்சாரத்துக்கு போயிடாத, ஊர்காய் ஊற ஊற அதில் சுவை அதிகம், அதே போல அனுபவத்தில் ஊறிக்கிட, உன்னை தேடி உன்னிடம் வருவர்களுக்கு மாத்திரம் நீ கடவுளை பத்தி சொன்னால் போதும். புரியுதா? இப்ப நான் போய் அங்கங்க மீட்டிங் போட்டு பாண்டிச்சேரியில ஏற்பாடு பண்ணேன், அங்க போன அங்கங்க போட்டு வாருங்கள் மக்களே வாருங்கள், குப்பன் அறைகள் எல்லாத்தையும் வாருங்கள், வாரிமை கூட்டுங்கள்னு சொல்லலாம். யார் சொல்ல, இங்கதான் சிவனேன்னு உட்காந்துக்கிட்டு என்கிட்ட வர நீங்களா? அது எல்லாம் 25 வருஷமா வரவங்க, 15 வருஷமா வரவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருக்கிறவங்க இல்ல. நான் சொல்லியிருந்தேன்னா என்னுடைய மகிழ்ச்சி இதுதான். இப்ப கடைசியா இன்னொன்னு என்ன சொல்ல விரும்பினா, நான் ஞானம்ன்றது, ஞான அனுபூதி வந்து பரிசுத்தமா வருது, இதெல்லாம் இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் வைப்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொன்னேன். இப்ப கூட கடையில வாங்கிட்டு வந்தாங்க பசங்க. போன வாட்டி வாங்கிட்டு வரும்போது நல்லா இருந்தது, போனேன் க்ளவுஸ் போட்டுன்னு அந்த அடை தட்டினாங்க சாமின்னாங்க. அப்புறம் இந்த வாட்டி வாங்கிட்டு வந்துட்டான், ஆனா சொல்லிட்டான் வெறும் கையில தான் தட்டினாங்கன்னா, சரி நீங்க யூஸ் பண்ணீங்கப்பா இதை சொல்லி கொடுத்துட்டு எனக்கு ஒத்துக்காதுன்ட்டு மீதி விஷயம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்றேன். ஸோ இந்த வைப்ரேஷன் ப்ராப்ளம் அதில் எப்படி இதெல்லாம் பிரிக்கிறேன், யாரு இது பண்ண ஒத்துக்குது, யாரு அது. பொதுவாக மேரிட் பீப்புளெலாம் பண்ணால் ஒத்துக்க மாட்டேது, பேச்சுலரை வச்சு தான் பண்ணுறேன். இருந்தாலும் மேரிடு பர்சன் சமைக்கிறாரு, அவரு எனக்கு ஒத்துக்குது. சில பேச்சுலர் சமைச்சா எனக்கு ஒத்துக்க மாட்டேது. இவ்வளோ பசங்க இருக்கிறாங்கல்ல, தினம் எனக்கு ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து எனக்கு சமைச்சு கொடுத்துருப்பாங்க சொல்ல ஏற்பாடு பண்ணலாம். என்னால் அந்த மாதிரி சாப்பிடவே முடியல. ஆனால் மேரிடு பர்சன் அவர் சமைக்கிறாரு, ஜம்முன்னு குழம்பு வரைக்கும் எடுத்து வச்சுன்னு சாதம் வடிக்கிறது, அந்த குழம்பு கொஞ்சம் எடுத்து சுட வச்சு கலரி சாப்பிட்டு இப்படி ஓட்டின்னு இருக்கிறேன். ஸோ அந்த ஞானம், அந்த தூய்மை, அந்த வைப்ரேஷன் ப்ராப்ளம், ஹோமோஜினியஸ் வைப்ரேஷன், ஹெட்ரோஜினியஸ்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. அந்த புனித உணர்வுகள், அப்புறம் சிதறடிக்கப்பட்ட ஆசை உணர்வுகள், இல்லைன்னா புனித உணர்வுகள், அழுக்கு உணர்வுகள், இப்படி இருக்கும். அதெல்லாம் கிளாஸே எடுக்கல. நான் அதெல்லாம் சொல்லலான்னு தான் வந்தான். அதுக்குள்ள இந்த பாப்பானுங்க நைன்றதும், அவனுங்களை நான் பொய்ன்றதும், அவனுங்க நை நான் பொய்ன்றதுக்கு இதுக்கே டைம் சரியாது, ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால லேசா சொல்றாரு. அதுக்கு பிறகு அந்த நான் அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த பரிசுத்த நிலையிலேயே அடுத்த நிலையும் இருக்கிறது. அடுத்த ஒரு நிலையும் அது உண்ணாமலை அம்மா எனக்கு பிளஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அது என்னால விளக்கெல்லாம் ரொம்ப சொல்ல முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருந்தா, ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது. உண்ணாமலை அம்மா அவ்வளவு பரிசுத்தம்னாங்க. ஞானம் வந்தா பரிசுத்தமான்னு சொன்னாங்க. நானும் போற வர ஞானம் வந்துச்சு, பரிசுத்தம். அதோட முடியல கதை. அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அன்பர்கள்கிட்ட மட்டும் சொன்னேன், கமல்சாமிலாம் கூட சொன்னேன். இப்பதான் அவங்க பரிசுத்த நிலையிலேயே இன்னும் நிறைய நிலை இருக்கு. அது எனக்கு இப்ப அடுத்த ஸ்டேஜ் உண்ணாமலை எனக்கு காமிச்சாங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது எனக்கு. அவ்வளவு இருக்கு. ஆன்மீகம்னா சாதாரணமா இல்ல. அப்போ உண்ணாமலை அம்மன்னா சாதாரணமா இல்லையா? அவ்வளவு உயர்ந்த நிலை, அவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயம் அப்படின்னு. அப்போ இதை நீங்க அடையணும்ன்றதானே நான் பாடுபடுவேன். இதுக்கு தானே நான் வழி சொல்லுவேன். நான் ஏன் குறி சொல்றது கிடையாதுன்னு ஏன் போட்டு வச்சுக்கிறேன். எல்லாமே உலகியல்லே தான் இல்லையா? நம்ம பசங்க தேவையான இடத்துல பள்ளத்துல இடம் கிடைக்கணும், அப்புறம் படிச்சு பாஸ் பண்ணணும், அப்புறம் வேலை கிடைக்கணும், அப்புறம் கல்யாணம் ஆகணும், அப்புறம் அதுங்களுக்கு குழந்தை குட்டி போறணும், அப்புறம் பேரம்பேத்திங்களுக்கு நல்ல இடத்துல ஸ்கூல்ல இருப்பாங்க. இவ்வளவுதானே சுத்தி இவ்வளவுதான் அடையுது. இதுல எங்கேயுமே உண்ணாமலையம்மா சொல்ற அந்த பரிசுத்தம், நம்ம அந்த பரிசுத்தன்ற நிலையை எட்டி பிடிக்கணும், அந்த எண்ணம் யாருக்குமே வரமாட்டேங்குது. உலக வாழ்க்கையில உழண்டுக்கினே இருக்கிறது, அவ்வளவுதான். அதுல நம்ம நினைச்சதெல்லாம் நடந்தா போதும், அதை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா போதும், சாந்தி துணி கும்பிட்டுன்னு போயினே இருக்கலாம். அப்படியே இருக்குது. அப்போ இந்த உயர்ந்த விஷயங்கள்
அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதையெல்லாம் விளக்குறேன். நீங்களோ அல்லது வேறு யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் உண்மையிலேயே உபயோகப்படும். மற்றவங்களுக்கு ஆனால் உபயோகப்படாமல் இருக்காது. இருந்தாலும் வாட் இஸ் வாட், ஆன்மீகம்னா உண்மையிலே என்ன அப்படிங்கிறது என்னிடம் வருகிறவர்கள் கிட்டத்தட்ட 90% பேர் சரியான தெளிவில் இருப்பீங்க. இதுதான் ஆன்மீகம், இதுதான் இந்த உயர்ந்த நிலையில் இருக்கின்றன, கடவுள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படிலாம் இருக்குது. அதுக்காக தான் நான் இதையெல்லாம் சொல்லுவேன். அதனால் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உண்ணாமலை தொடர்புடைய என்னுடைய அனைத்து பகுதிகளையும் சொல்லிட்டேன். ஒருவேளை மறந்துட்டேன்னா கூட அடுத்த வகுப்பில் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே அண்ணாமலையார் அந்த ட்ரூ லிவிங் காடுன்றாங்களா கிறிஸ்துவ பிரச்சாரத்தில், அதே போல் அண்ணாமலையார் ட்ரூ லிவிங் காடு, உண்ணாமலை அம்மன் ட்ரூ லிவிங் காடு அவங்க இருந்து அங்கே என்னை வழிநடத்தியிருக்கிற இந்த விஷயமே ரொம்ப பெரிய விஷயம். அதை இன்னைக்கு காலையிலேருந்தே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. காலையில் எழுந்துக்கவே இல்லை, படுத்துன்னு இருக்கும், தூங்கின்னு இருக்கும் போதே அண்ணாமலையார் தரிசனக்காக அப்படியே அது ஓடிக்கினே இருந்தது. வேற எந்த விஷயம் இல்லாமல் ஏன் நம்ம இந்த விஷயம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம், அண்ணாமலையார் தரிசனம் பெற்ற நாள் எனக்கே தெரியல. அது ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் போனால் இன்னும் உண்ணாமலையார் இன்னும் மேலே என்னென்ன அவங்க விளையாடி என்னென்ன அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்களோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது உங்களுக்குலாம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்காது. கடவுள் இருக்கிறவரோ இல்லையா சொல்லவே இருக்கு. அதுக்கு தாண்டி நிறைய இருக்கு. இருக்கிற கடவுள்கிட்டே நாம் பெற வேண்டிய ஆன்மீக நன்மைகள், ஆன்மீக உயர்வுகள் நிறைய இருக்கு. அது தெரிஞ்சாதான் அதை நோக்கி பயணப்படுவோம் மனிதன். அதனால நான் இவ்வளவுன்னு சொல்றேன். உண்ணாமலை அம்மனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.